என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். ஒவ்வொரு மனிதனும் பகவத்கீதையை படிக்கணுங்க. பகவத்கீதைன்றது சாதாரண விஷயம் இல்லை. வேதங்களை படிக்க முடியாதவர்கள், உபனிஷத்துக்களை படிக்க முடியாதவங்க, இவங்களுக்காக சுருக்கமாக சொல்லப்பட்டது தான், வியாசரால் சொல்லப்பட்டது தான் பகவத்கீதை. அதாவது பகவான் அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில் இந்த கீதையை உபதேசம் பண்ணுறாரு. நல்லா யோசனை பண்ணுங்க, ஏன் போர்க்களத்தை தேர்ந்தெடுக்கணும்? ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு போர்க்களம். இந்த போர்க்களத்தில் உபதேசம் பண்ணாதான் நம்மளால் இந்த வாழ்க்கையை திறம்பட வாழ முடியுன்ற அந்த அந்த நினைப்பை கருத்தில் கொண்டு தான் வியாசர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி வச்சிருக்காரு. இதே அர்ஜுனனுக்கு வெளியே எங்கேயாவது இந்த சந்தேகங்கள் வரலாம், அங்கே கிருஷ்ணர் தீர்த்து வைக்கிறதா எழுதியிருக்கலாம். ஆனால் போர்க்களத்தில் அதை அந்த கதையை சொன்னதுனால, அந்த உபதேசங்களை செஞ்சதுனால நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறாரு. உன் வாழ்க்கை போர்க்களம்தான். இந்த போர்க்களத்தில் நீ தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வாழ்ந்துதான் ஆக வேண்டும். இந்த வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் அதை எல்லாவற்றையும் தெளிவு செய்து கொள்வதற்கு நீயாக இருன்ற அந்த தத்துவத்தை அழகாக 18 அத்தியாயத்திலையும் விளக்கமாக சொல்லியிருக்காரு. அதனால் பயணம் கிருஷ்ணகுமார் சேனலில் பகவத்கீதைன்ற அந்த கான்செப்டை உங்களுக்கு குரல் மூலமாக நான் சொல்லியிருக்கேன். இனிமேலேருந்து தொடராக வரப்போகுது. அது நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதை கேளுங்க. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா நேரம் இல்லாத காரணத்தினால, எல்லாராலையும் புத்தகங்கள் படிக்கக்கூடிய நேரம் இல்லாத காரணத்தினால இந்த ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் கொடுக்கலாமேன்றத கருத்தில் கொண்டு தான் 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்துக்குள்ளே தினமும் பகவத்கீதையை நான் உங்களுக்காக வாய்ஸ் ஓவராக சொல்ல இருக்கேன். மிஸ் பண்ணாமல் கேளுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.